மாதா பிதா குரு தெய்வம் நால்வரையும் வணங்கி நாமக்கல் மாவட்டத்திலிருந்து அமுதா. அகில உலக மகளிர் ஜோதிடரணி பேரவைத் தலைவி ஜோதிட கலையரசி ஜோதிடத் தாய் திருமதி KS கிருஷ்ணவேணி அம்மா அவர்களுக்கும் பட்டிமன்றத்தில் கலந்து கொள்ள வந்திருக்கும் சகோதரிகள் மற்றும் பட்டிமன்றத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் சகோதரிகளுக்கும் அமுதாவின் மாலை வணக்கங்கள். இன்றைய பட்டிமன்ற தலைப்பு, ஜாதகத்தில் அதிகம் செயல்படுவது தோஷமா யோகமா? நான் யோகமே என்ற தலைப்பில் பேச வந்துள்ளேன். ஒரு குழந்தை பிறக்கின்ற பொழுது வானமண்டலத்தில் கிரகங்கள் ராசி மண்டலத்தில் நின்று விடுகிறது. அப்படி நின்று ஒரு கிரகத்துடன் சேரும் போதோ அல்லது பார்க்கும் போதோ சில நல்ல அமைப்பை உருவாக்கி விடுகிறது. ஒரு இளம் ஆணிற்கு பஸ்ஸில் பயணம் செய்யும் போது பக்கத்து சீட்டில் அழகான இளமையான பெண் அமர்ந்து விட்டால் அவனுக்கு சந்தோஷமே. நமக்கு பசியாக இருக்கும்போது பக்கத்து வீட்டுக்காரர் மட்டன் பிரியாணி விருந்து கொடுத்தால் எப்படி இருக்கும்? யோகம் என்பது நமக்கு மழை காலத்தில் 2 வீலர் பைக்குக்கு பதிலாக கார் இருந்தால் எப்படி இருக்கும்? அதுபோல யோகம் தக்க சமயத்தில் செயல்படும். ஒவ்வொரு வினாடியிலும் சூரியன் பயணமாகிக் கொண்டே உள்ளார். சூரியனின் ஒளி பிம்பங்கள் மற்ற கிரகத்தில் மாற்றங்களை ஏற்படுத்தி கொண்டே உள்ளது. ஒரு கலைடாஸ்கோப் பொறியினை நீங்கள் உங்கள் கண்களின் அருகில் சுழற்றினால் எத்தனை டிசைன் வருகின்றது? அதுபோலத்தான் இந்த சூரியன், சந்திரன் மற்றும் கிரகத்தின் சுழற்சியினால் இந்த யோக மாற்றமும் வருகின்றன. சந்திரனுக்கு கேந்திரத்தில் கிரகங்கள் ஆட்சி அல்லது உச்சம் பெறுவதால் யோகங்கள் உருவாக்கிவிடும். சில கிரகங்கள் சேர்ந்து இருப்பதால் சில யோகங்கள் உருவாகிவிடும். யோகத்தை ஏற்படுத்திய கிரகங்கள் தனது தசாபுத்தியில் பலனை கொடுக்கும். யோகத்தை கொடுக்கும் கிரகங்கள் நீசமாக கூடாது, அந்த யோகம் பங்கமாகிவிடும். யோகத்தை கொடுக்கும் கிரகங்கள் லக்னத்திற்கு நல்ல நிலையில் இருக்க வேண்டும். ஆட்சி, உச்சம், நட்பு நிலையில் ஒரு கிரகம் யோகத்தை கொடுத்தால் ஜாதகனுக்கு அந்த யோகம் நல்ல பலனை கொடுக்கும். நீசம், அசங்கதம், பகை நிலைகளில் அந்த யோக பலன் ஜாதகனுக்கு மிக குறைவாக கிடைக்கும். சில யோகங்கள் ஜாதகனுக்கு வாழ்க்கை முழுமைக்கும் பலனை கொடுக்கும். யோகங்கள் பெரும்பாலும் சந்திரனை அல்லது சூரியனை வைத்து கிரகம் உருவாக்கும். அதுபோல லக்னத்திற்கு சில கிரகம் கேந்திரங்களில் 1, 4, 7, 10 நின்றால் சில அருமையான யோகத்தை தந்துவிடுகின்றன. லக்னத்திற்கு சூரியன், சந்திரன் தவிர மற்ற 5 கிரகங்கள் யோகத்தை கொடுக்கின்றன. அவை பஞ்சமகா புருஷ யோகம் என்று சொல்கிறோம். குருவின் அம்ச யோகம். லக்னத்திற்கு கேந்திர வீடுகளில் குரு ஆட்சியோ உச்சமோ பெற்று இருந்தால் அது அம்ச யோகத்தை ஜாதகனுக்கு கொடுக்கும். மேசம், கடகம், துலாம், மகரம் போன்ற சரலக்ன ஜாதகருக்கு இந்த யோகம் கிடைக்கும். இதன் பலன் ஜாதகருக்கு அரச பதவியும், கோயில் தலைமை பதவியும், செல்வம், புகழ், சமுதாயத்தில் மிகுந்த மரியாதை கிடைக்கும். சுக்கிரனின் மாளவியா யோகம். லக்னத்திற்கு கேந்திர வீடுகளில் சுக்கிரன் ஆட்சியோ உச்சமோ பெற்று இருந்தால் அது மாளவியா யோகம் ஆகும். இதன் பலன் வீடு, வாகனம், சுகம், மனைவி இன்பம், ஆடம்பர சுகம் என சுக்கிரன் கொடுத்து விடுவார். சனியின் சசாயோகம். லக்னத்திற்கு கேந்திர வீடுகளில் சனி ஆட்சியோ உச்சமோ பெற்று இருந்தால் அது சசாயோகம் ஆகும். இதன் பலன் தொழிற்சாலை அமைத்தல், எஸ்டேட், கட்டிட பொறியாளர், அரச பதவிகள் போன்ற பலனை ஜாதகருக்கு கொடுக்கிறது. செவ்வாயின் ருட்சக யோகம். லக்னத்திற்கு கேந்திரத்தில் செவ்வாய் ஆட்சியோ உச்சமோ பெற்று இருந்தால் அது ருட்சக யோகமாகும். செவ்வாயின் காரகமாக உள்ள இராணுவம், காவல்துறை, தொழிற்சாலையில் உயர்ந்த பதவி, இராணுவ தலைமை பதவி, எஸ்டேட் போன்ற பலன் ஜாதகருக்கு கிடைக்கும். புதனின் பத்திர யோகம். லக்னத்திற்கு கேந்திரத்தில் புதன் ஆட்சியோ உச்சமோ பெற்று இருந்தால் அது பத்திர யோகம் ஆகும். வியாபாரம், ஆலோசகர், மந்திரி பதவி, தொழில் முனைவர், ஜோதிடர், பலத்துறை வல்லுநராக ஜாதகனை மாற்றிவிடும். சந்திரனுக்கு அருகில் இருக்கின்ற சந்திரனை பார்க்கின்ற கிரகம் சந்திரனின் அதிகப்படியான ஒளியலைகள் பெற்று ஜாதகனுக்கு யோகத்தை தந்துவிடுகின்றன. அனபாயோகம், சுனபாயோகம், துருதுராயோகம், சந்திரமங்கல யோகம், கஜகேஜரி யோகம், ஆதியோகம், சகடயோகம் ஆகிய யோகங்கள் சந்திரனால் ஏற்படக்கூடிய யோகங்களாகும். சூரியனுக்கு அருகில் இருக்கின்ற சூரியன் பார்க்கின்ற கிரகம்
சூரியனின் அதிகப்படியான ஒளியலைகள் பெற்று ஜாதகனுக்கு யோகத்தை தந்துவிடுகின்றன. வேசி யோகம், வாசி யோகம், சுப உபயச்சாரி யோகம் ஆகிய யோகங்கள் சூரியனால் ஏற்படக்கூடிய யோகங்களாகும். மற்ற அமைப்புகளினால் ஏற்படும் யோகங்களாக கிரகமாளிகா யோகம், சக்கரவர்த்தி யோகம், ஸ்ரீநாத யோகம், சரள யோகம், அமலா யோகம் போன்ற யோகங்களை கூறலாம். இது தவிர வாகன யோகம், குசும யோகம், கேல யோகம், கவிதா யோகம், இந்திர யோகம், கேதார யோகம், வல்லகி யோகம், பிருகு மங்கள யோகம், பாரிஜாத யோகம், முக்தி யோகம், தர்ம கர்மாதிபதி யோகம், அஷ்டலட்சுமி யோகம், வசுமதி யோகம், விபரீத ராஜயோகம், குடையோகம் போன்ற யோகங்களை கூறலாம். பொதுவாக ஜாதகத்தில் 3000க்கும் மேற்பட்ட யோகங்கள் உள்ளன. ராசி கட்டத்தில் 12 பாவகங்கள் உள்ளது. தீய கிரகங்கள் எந்த பாவகத்தில் நிற்கிறார்களோ, எந்த பாவகத்தை பார்க்கிறார்களோ அந்த பாவகத்திற்கு தோஷத்தை ஏற்படுத்துகிறார்கள். அதுவும் அவரவர் ஜனனகால ஜாதகத்தில் உள்ள ராசி கட்டத்தில் உள்ள பாவகத்தில் உள்ள கிரகத்தின் நிற்கும் நிலையை பொறுத்தே தோஷம் ஏற்படும். ஆகவே ஜாதகத்தில் அதிகம் செயல்படுவது யோகங்களே என கூறிக்கொண்டு எனக்கு பட்டிமன்றத்தில் பேச வாய்ப்பளித்த அகில உலக மகளிர் ஜோதிடரணி பேரவை தலைவி, ஜோதிட கலையரசி, ஜோதிட தாய் திருமதி KS கிருஷ்ணவேணி அம்மா அவர்களுக்கும் சகோதரிகளுக்கும் மீண்டும் நன்றி கலந்த வணக்கத்தை கூறிக்கொள்கிறேன். வாழ்க வளமுடன்.